காலிஃப்ளவர் சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அதை வடிகட்டிட்டு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கலர் பவுடர், அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு. இதோட ஒரு சீக்ரெட் என்னன்னா, ஒரு துடி கறி மசாலா தூளும் ஒரு சிட்டிகை சாம்பார் பொடியும் போட்டு இது எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட் ஆக்கி காலிஃப்ளவர் கலந்து பொரிச்சோம்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நீங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் இப்போ இதை பேஸ்ட் ஆக்கி கலந்து வச்சிட்டேன். இந்த காலிஃப்ளவர் ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறம் எடுத்து எண்ணெயில பொரிக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்த்து சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. காலிஃப்ளவர் இப்போ போடலாம். நல்லா கலக்கிற வரைக்கும் நல்லா பொரிய விடணும். இப்போ நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. கருவேப்பிலையை போட்டுக்கலாம் கொஞ்சம். இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துடலாம். ரொம்ப சூப்பரான காலிஃப்ளவர் 65 சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அதை கிறிஸ்பினஸ் பாருங்க, சவுண்ட் எப்படி இருக்குன்னு. நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க.